கோட்டூர்புரத்தில் சாலையில் இறங்கி கண்ணீரோடு நிற்கிறார்கள் சென்னை மக்கள். அதிரடியாக சென்னை மக்களை கைது செய்திருக்கிறது காவல்துறை. நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் நிலைப்பாடு என்ன? ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. சென்னை கோட்டூர்புரத்தில் மக்கள் சாலையில் இறங்கி போராட்டம் செய்து தற்போது அந்த மக்களை கைது செய்திருக்கிறது காவல்துறை. அது தொடர்பான பதிவுகள் தற்போது செய்தி ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம் எங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த கோட்டூர்புர பகுதியில நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சார்பாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய குடியிருப்பு, அடுக்குமாடு குடியிருப்பு பகுதிகளில் தங்களுக்கான இடத்தை ஒதுக்குவதாக இதற்கு முந்தைய ஆட்சியில் இருந்த அமைச்சர் மாசு அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 195 வீடு எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சித்ரா நகர் பகுதியை சார்ந்த குடியிருக்கக்கூடிய மக்கள் கேட்டிருக்காங்க. அதுதான் இன்றைக்கு சாலையில போராட்டமாக மாறி இருக்கிறது. அந்த மக்கள் சொல்லக்கூடிய அடிப்படை தேவை என்பது கடுமையான மழை காலங்கள்ல தண்ணீர் வீட்டுக்குள்ள வருவது, அதே நேரங்கள்ல இந்த மழை சீலிங்ல இந்த தண்ணீர் இறங்கி சீலிங் உடைஞ்சு விழுவது, முக்கியமா வீட்டு சுவர்கள்ல தண்ணீர் வழிவது, அதன் மூலமாக மின்சார கசிவு, அதை தொடர்ந்து மின்சாதனங்கள் பழுதாவது என தொடர்ந்து எங்களுக்கு மழை காலங்கள்ல குறிப்பாக புயல் வருகிற காலங்கள் என எங்களுக்கு இந்த வீடுகள்ல பெரிய அளவுல தொந்தரவு இருக்கு. எனவே முந்தைய திமுக ஆட்சியில் இருந்த அமைச்சர் மாசு அவர்கள் எங்களை நேரடியாக சந்தித்து தற்போது கோட்டூர்புரத்தில் கட்டப்பட்டிருக்கிற சாலையில மக்கள் போராடுறாங்க பாருங்க, சித்ரா நகர் பகுதி மக்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார். என்ன, இந்த கட்டிடங்கள் எங்களுக்கு குறைந்தது 195 இடங்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 195 வீடுகளுக்கு மாற்று இந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கு. எனவே இந்த அடுக்குமாடி குடியிருப்புல எங்களுக்கான இடத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு உறுதி செய்ய வேண்டும். அப்ப இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய அரசு 20 நாள் ஆகுது, 21 நாள் ஆகுது. எனவே இந்த அரசுக்கு யாரும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டாம். ஏன்னா கால அவகாசம் கொடுங்க, இன்னும் ஒரு 6 மாத காலம் கொடுங்க அப்படின்னு மற்ற விடயங்கள்ல கேட்பது ஒரு நியாயமாக இருக்கும். ஆனா இது இந்த அரசு வந்த உடனேயே இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை, சிக்கல்களை கேட்டு தெரிந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புல தற்போது இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போய் சரிபார்த்து அவர்களுடைய ஆவணங்களின் அடிப்படையில் அவங்களை கொண்டு போய் குடியேற்றுவது ஒன்றுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த புதிய அரசுடைய ஒரே வேலை. அப்ப கட்ட வேணாம், ஒதுக்கீடு பற்றி கணக்கெடுக்க வேண்டாம், ஏற்கனவே இருந்த கணக்கை சரிபார்த்து அவர்களுக்கு எந்த பிளாக்ல, ஏ பிளாக்கா பி பிளாக்கா எத்தனாவது கட்டிடம் அப்படின்றத மட்டும் பார்த்து அவர்களுக்கு கொடுத்தால் போதுமானது அப்படின்னு 195 குடியிருப்புகளை ஒதுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த அரசுடைய வேலை. மாற்றம் என்று சொல்லி வந்த அரசு இருக்கு இல்லையா, குறிப்பாக சென்னையில பெரும்பான்மையான இடங்கள் அப்படின்றத விட சென்னையை முழுக்க முழுக்க கைப்பற்றி இருக்கிறது இன்றைய அரசு, தாவேக அரசு. அப்ப சென்னை மக்கள் ஓடோடி வந்து மாற்றம் விரும்பி வாக்களித்ததின் வாயிலாக இன்றைக்கு அந்த சென்னை மக்கள் சாலையிலே அமர்ந்து போராட்டம் செய்து அந்த மக்களை கைது செய்திருக்கிறது காவல்துறை அப்படின்ற இந்த செய்திதான் இன்றைக்கு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. மாற்றம் வேண்டும் என்று நாங்கள் வாக்களித்தோம். என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு? வீட்டில் இருந்த நாங்கள் இன்றைக்கு சாலையில ரோட்ல வந்து அமர்ந்திருக்கோம் அப்படின்றதை தான் இன்றைக்கு இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்து காட்டப்படுகிறது என்று தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பலரும் தங்களுடைய கருத்துக்களை, கண்டனங்களை பதிவு செய்கிறார்கள். எனவே கட்டி வீடுகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை மட்டும் ஒதுக்கினால் போதுமானது. அதுதான் மக்களுடைய குரல். அரசு கைது, தள்ளுமுள்ளு இப்படின்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதை விட உள்ளபடி இந்த மக்கள் கேட்கக்கூடியதை கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்றுதான் எல்லோருடைய கருத்து. மாற்றம் என்று சொன்ன இந்த அரசு அதை செய்யுமா அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.